கனடாவில் ஸ்கில் ஜாப் பண்ணி தேடிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்ன அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எப்படி 1 வீக்ல 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் 2 இன்டர்வியூல செலக்ட் ஆகி நான் வேலை எடுத்தங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ப்ளஸ் இதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயமெல்லாம் தேவை, ப்ளஸ் எந்த சிவியோட மாடலை உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டி, ப்ளஸ் நான் எங்கே சிவியை கிரியேட் பண்ணினங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேபி இது உங்களுக்கு இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படலாம். ஸோ இப்போவே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன் கனடாவில் எந்த ஜாப் என்னன்னு சொல்லி. அந்த வீடியோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. அதோட பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் பார்க்காதாக்கள் இந்த இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் ரிபோ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி. நான் ரிபோ எக்ஸாமை பாஸ் பண்ணினதுக்கு பிறகு, அதாவது ஒஃபிஷியல் ரிசல்ட்ஸ் 2 வீக்ஸில் தான் வந்திக்கு. ஆனால் அன்ஒஃபிஷியல் ரிசல்ட்ஸ் வந்திக்கு. அன்ஒஃபிஷியல் ரிசல்ட்ஸ் வந்த உடனே நான் என்ன பண்ணினேன்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு முதல் கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாப், அதாவது நான் இந்த டிம் ஹார்டன்ஸில் நிற்கிறது, இந்த ஊபர் ஓடுறது, இது மாதிரியான அன்ஸ்கில் ஜாப்புகளை சொல்லலை. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லாட்டி கனடாவுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஜாப்புகள் செய்யலாம். ஆனால் கண்டினியூஸாக 5 வருஷம் 10 வருஷம் இந்த கனடாவில் இருக்கீங்க. ஆனால் நாங்கள் இன்னும் டிம் ஹார்டன்ஸ்லாம் வேலை செய்கிறோம், இன்னும் நாங்கள் ஊபர் தான் ஓடித்தர்றோம்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னு சொன்னால் அது உண்மை அர்த்தம். ஸோ நான் கதைக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஸ்கில் ஜாப், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கில் ஜாப், அதாவது மினிமம் பே பண்ணுற ஜாப்பை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு உங்களோட ஸ்கில்லை பயன்படுத்தி செஞ்சு மினிமம் ஒரு $20 $25 $30 ஈவன் $50 ஹவர்லி நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஸ்கில் ஜாப் எடுக்கிறத பற்றி தான் நான் பேசுகிறேன். ஓகே, கனடாவில் நீங்கள் ஜாப் எடுக்கிறேன்னு சொன்னால் மோஸ்ட்லி 2 விஷயம் தேவை. முதலாவது பயங்கரமான போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் லைசன்ஸ், ஒரு ரெஃபரன்ஸ் ப்ளஸ் லைசன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிக்கிறது லைசன்ஸ் தான். நீங்கள் செக்யூரிட்டி கார்டு ஆகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். நீங்கள் ஊபர் ஓடுறன்னு சொன்னாலும் நீங்கள் ஊபரில் பதிஞ்சு ஊபரில் உடனே கூட காரை காட்டி அவங்க செலக்ட் பண்ணி அதோட சேஃப்டி டெஸ்ட் எல்லாம் காட்டி அதுக்கும் லைசன்ஸ் ப்ராசஸ். நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் இங்கே எடுக்கிற வேலை என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த டீம் மெம்பராக இருக்கிற, மேபி அதுக்கும் லைசன்ஸ் தேவை என்னன்னு தெரியலை எனக்கு. நீங்கள் டீம் மெம்பராக நிற்கிறது எங்களான கடையில், அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களான கேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற இதுகளுக்கு தான் நீங்கள், அதாவது மினிமம் வேஜ் செய்கிறதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு லைசன்ஸ் தேவையில்லையே தவிர நீங்கள் மற்ற எந்த ஜாப் செய்கிறேன்னாலும் உங்களுக்கு லைசன்ஸ் தேவை. இப்போ எனக்கு இப்போ நான் போகிற ஜாப் பார்த்தீங்கன்னு சொன்னேன், இப்போ எனக்கு கிடைச்சிக்கிற ஜாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் புரோக்கர். இந்த இன்சூரன்ஸ் புரோக்கர் நீங்கள் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் ரிபோங்கிற ஒரு லைசன்ஸ் ஒன்று எடுக்கணும். இந்த ரிபோங்கிற லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும். அது என்னங்கிற விஷயத்தெல்லாம் நான் பழைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ கனடாவில் நல்ல வேலை எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் ஏதாவது லைசன்ஸ் இருக்கு. நீங்கள் செக்யூரிட்டியாக இருந்தாலும் செக்யூரிட்டி லைசன்ஸ் ஒன்று உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். நீங்கள் ட்ரேடில் ஏதாவது ஜாப் போகிறீங்கன்னு சொன்னால் ட்ரேட் ரிலேட்டடான ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருக்கணும். என்ன லைசன்ஸ் எனக்கு தெரியாது, அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆக்களை தெரியும் சொன்னால் கழுங்க அவங்க ஏதாவது ஒரு லைசன்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் ஃபீல்டில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஸோ லைசன்ஸ் எடுக்கிறதுங்கிறது முதலாவது விஷயம். ஆனால் லைசன்ஸை மட்டும் வச்சு வேலை எடுக்கலாமான்னு கேட்டால் இல்லை, லைசனோட சேர்த்து உங்களுக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ ஒன்று இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் லைசன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு அந்த 3மே இருக்கும்னு சொன்னால் கடும் ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம். இப்போ நான் அந்த இன்சூரன்ஸ் புரோக்கர் இந்த ஜாப் எடுத்தது எந்த விதமான ரெஃபரன்ஸுமே இல்லாமல் எடுத்தது. எந்த விதமான ரெஃபரன்ஸுமே இல்லாமல் என்னால் அந்த வேலையை எடுக்கக்கூடியதாக இருந்ததுக்கு முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால் என் போர்ட்ஃபோலியோ. ஈவன் தோ ஸ்ரீலங்காவில் எனக்கு இன்சூரன்ஸில் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, கனடாவில் இன்சூரன்ஸில் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைன்னு சொன்னாலும் இன்சூரன்ஸ் புரோக்கராக எனக்கு ஈஸியாக ஒர்க் எடுக்க உதவினது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிக்டாக் சேனல் தான். எனக்கு வேறு நாடுகளில் சிச்சுவேஷன் தெரியாது. ஆனால் நீங்கள் கனடாவில் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் உங்களோட சிவிஐயோ உங்களோட இது அனுப்புறீங்க, வேலை கட்டு நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று அனுப்புறீங்கன்னு சொன்னால் ஸ்கில் ஜாப் இருக்குன்னு சொன்னால் அவங்க முதலாவது பார்க்குறது இங்கே எல்லா வேலைக்குமே பேக்ரவுண்ட் செக் பண்ணுவானால் அது இதுன்னு சொல்லி too many rules. ஓகே, இப்போ ஒரு கம்பெனி கிட்ட ஒரு சிவி ஒன்று வருன்னா அந்த சிவியை எடுத்து முதலாவது அவங்க பார்க்குறது இது யாரையாச்சும் ரெஃபரன்ஸில் வந்திருக்கு, அதாவது அவங்களோட கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிற யாருன்னான ரெஃபரன்ஸில் வந்திருக்கான்னு பார்த்து அந்த ரெஃபரன்ஸில் வந்திருந்தா அந்த ரெஃபரன்ஸை கூப்பிட்டு கேட்பாங்க இவர் எப்படி, இவர் கரெக்ட் எப்படி நல்லா ஒர்க் பண்ணுவார் அப்படி இப்படி சொல்லி எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. அவர் நல்ல ரெஃபரன்ஸ், அதாவது ரெஃபர் பண்ணின ஆள் ஒரு நல்ல ஒரு ஆளாக இருப்பாருன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஆல்மோஸ்ட் ஷுவர். உங்களுக்கு அதோட குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் அதோட லைசன்ஸ் இருக்குன்னு சொன்னால். அப்படி இல்லை ரெண்டாவதாக ஒரு சிவி ஒன்று இருக்குது ஆனால் அதுக்கு எந்த விதமான ரெஃபரன்ஸும் இல்லை என்று சொன்னால் அவங்க அடுத்ததாக அவங்க பார்க்குறது இவர் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது, அதாவது இவர் அப்ளை பண்ணியிருக்கிற இந்த ஜாப்புக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாப் ரிலேட்டடாக இவர் ஏதாவது
செஞ்சிருக்கிறா, அதாவது இவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவர் பர்சனல் ஏதாவது செஞ்சிருக்கிறா. நான் உங்களுக்கு என் சிவியை காட்டுறேன், நான் எப்படி என் போர்ட்ஃபோலியோ மென்ஷன் பண்ணினேன்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸுக்கு அவங்களுக்கு காட்டுறேன். நான் போன 4 இன்டர்வியூவில் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை இன்டர்வியூ பண்ணின மேனேஜர் முதலாவது என்கிட்ட கதைக்குள்ளே அவர் சொன்ன விஷயம், உங்களோட சிவியை பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களோட சிவியை வெல் ப்ரிப்பேர்ட் வெல்னு சொல்லி என்னை பாராட்டினார். ஸோ அந்த சிவியை நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் காட்டுறேன், ப்ளஸ் அந்த சிவியை நான் எங்கே கிரியேட் பண்ணினுங்கிற பிளாட்ஃபார்மையும் காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த சிவியோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓகே இதில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த சிவி. இந்த ஏரியாவில் இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கு, அதான் அதை ஹைட் பண்ணியிருக்கிறேன். எப்பயுமே உங்களோட சிவியை கிரியேட் பண்ணக்குள்ள இந்த ப்ரொஃபஷனல் சம்மரிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த ப்ரொஃபஷனல் சம்மரியில் நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு என்ன செஞ்சிட்டீங்கிறத அழகாக கிரியேட் பண்ணணும். இதை நான் ChatGPTயில் என் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் சம்மரி கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி ChatGPTயில் எடுத்தது தான். முதலாவது என்கிட்ட இருக்கிற லைசனை மென்ஷன் பண்ணிக்கேன், அடுத்தது என்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஹைலைட் பண்ணிக்கேன். இவந்தோ நீங்கள் ஃபுல் பந்தியாக கிரியேட் பண்ணினாலும் அதில் முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணணும். RES எக்ஸ்பீரியன்ஸை ஹைலைட் பண்ணிக்கிறேன். நான் ஜென்ரேட் பண்ணின லீட்ஸோட அளவு, ப்ளஸ் நான் ஏர்ன் பண்ணின கமிஷன் அளவு, ப்ளஸ் என் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், டிக்டாக்ல எவ்வளோ 1000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, யூடியூப்ல எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, ப்ளஸ் மற்ற இடங்கள்ட கம்யூனிட்டி. அடுத்தது நான் என்னென்ன பிராண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப் பிராண்ட் கொலாபரேஷன் வீடியோ செஞ்சிருக்கிறேன், ப்ளஸ் நான் ரன் பண்ணுற கம்பெனியில் எத்தனை பேரை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், டீம் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு 1 லைனோ 2 லைனரில் ப்ரொஃபஷனல் சம்மரியில் வைக்கணும். அடுத்து ரெண்டாவது உங்களை ரிலிஜனை மெயின் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட நாட்டை மெயின் பண்ணுற மாதிரி உங்களோட நேம் இருக்கும்னு சொன்னால் அந்த நேமை போடாங்க. இப்போ என் நேமில் முகமது இருக்கு, ஆனால் அந்த முகமதை நான் போடலை, ஆசி வர்சன் ரிஸ்வீன் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன் இவரத்துக்கு என்ன சொன்னால் சில நேரம் அது உங்களோட சிவியை முக்கியமான ஆக்கள்கிட்ட கொண்டு வரத்தை தவிர்க்கும் சம்டைம்ஸ். ஸோ உங்களோட நேமில் சிங்குண்டு வரும், இல்லாட்டி முகமதுன்னு வருது, அப்படின்னு சொன்னால் உங்களோட நேமை பார்த்தாலே நீங்கள் இந்த நாட்டுக்காரான்னு சொல்லி விளங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி நேமெல்லாம் தவிர்த்துட்டு அதை ஷார்ட் ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி பேரை போடுங்க. அடுத்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க. நான் இந்த ஓன் கம்பெனி ரன் பண்ணினதையே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இதில் சொன்னதை தான் ஒரு சின்ன டீட்டெயிலாக போட்டிருக்கேன். எப்பயுமே நீங்கள் அடிக்கக்குள்ளே முக்கியமாக ஹைலைட் பண்ணப்பட வேண்டிய விஷயங்களை ஹைலைட் பண்ணுங்க, அதாவது போல்ட் பண்ணுங்க. பிளஸ் மேக்சிமம் நம்பர்ஸ்களால் ஒரு விஷயத்தை வழங்கப்படுதுங்க. அதாவது இதில் 15,000 லீட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன், 72,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, 100K மேலே நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் கமிஷன், இப்படின்னு சொல்லி நம்பர்ஸ்கள் எவ்வளோ கூடிய போடுறீங்களோ அவ்வளோக்கு உங்களோட சிவியை வாசிக்கிற ஆளுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்து நான் கொலாபரேட் பண்ண பிராண்ட் பார்ட்னர்ஷிப் இது எல்லாம் போட்டு அதுக்குரிய ப்ரூஃபை போட்டிருக்கேன், அதுக்கு நான் கிரியேட் பண்ண வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். ப்ளஸ் என் லைசன்ஸ், ப்ளஸ் என் எஜுகேஷன் அதெல்லாம் அலையமானாக பெருசாக போடுவாங்க, நான் எல்லாம் சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஓகே, நான் தேவையில்லை. அடுத்தது உங்களோட கீ ஸ்கில், இதுவும் தேவையில்லை இதில். அடுத்தது முக்கியமான லிங்க்ஸ்களை போட்டிங்க, அதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் லிங்க்ஸ்கள் போட்டிங்க. ஏண்டா இது நான் என் சிவி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குரிய ஒரு சிவிங்கிறதால். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், எப்பயுமே உங்களோட சிவியை ஜஸ்ட் ஒரு 1 பேஜுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் இந்த சிவி. ஸோ இந்த சிவியில் இருக்க நிறைய விஷயம் உங்களுக்கு ரிலேட் இல்லாமல் இருக்கலாம், அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சொல்லி ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ ஒன்று இல்லாமல் இருக்கலாம். என்கிட்ட இந்த பர்சனல் போர்ட்ஃபோலியோக்காகத்தான் எனக்கு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைசன்ஸ் கிடைச்ச உடனே, அதாவது ரிபோ எக்ஸாமில் பாஸ் பண்ணின உடனே எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்லி நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். அவங்களோட ஜஸ்ட் 10 பிரான்ச்சுக்கு ஜஸ்ட் கால்ட் இமெயில் தான் அனுப்பினேன். அவங்க டிரெக்டாக ஹையர் பண்ணுறேன்னு சொல்லி எவ்வளோத்தையுமே போடலை. நான் டிரெக்டாக அவங்களோட இதில் லிங்க்டின்ல எல்லாம் போய் லிங்க்டின் ஜாப்ல அப்ளை பண்ணலை. ஜஸ்ட் அவங்களோட பிரான்ச் வெப்சைட் 10 பிரான்ச் செலக்ட் பண்ணி அவங்களோட 10 பிரான்ச்சோட இமெயில் நேம் எடுத்து அந்த இமெயிலில் ஒரு சின்ன ஒரு இமெயில் ஒன்று டைப் பண்ணி இப்படி தான் இவ்வளோ ஃப்ளோஸ் நான் எப்படி ப்ரொஃபஷனல் சம்மரி வச்சுக்கணும் அதே ChatGPT கொடுத்து ஒரு இமெயில் ஒன்று டைப் பண்ணி என் சிவி அட்டாச் பண்ணி இப்படி தான் இவ்வளோ இப்படி இருக்கு என் போர்ட்ஃபோலியோ இது உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் என்ன மாதிரின்னு சொல்லி டிரெக்டாக ஒரு 10-12 பிரான்ச்சுக்கு இமெயில் அனுப்பினேன். அந்த 12 பிரான்ச்சுகளில் இருந்து 4 பிரான்ச் எனக்கு இன்டர்வியூ கால் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 பிரான்ச்லேயே நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் 2 பிரான்ச்சில் எனக்கு வேலை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதில் ஒரு பிரான்ச்சை நான் செலக்ட் பண்ணினேன், மற்ற பிரான்ச்சுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இவ்வளோ நடந்தது ஜஸ்ட் 1 வீக்கில். ஸோ உங்கள்கிட்ட போர்ட்ஃபோலியோவும் லைசனும் இருக்கும்னு சொன்னால் இப்படியான ஒரு பெஸ்ட்டான ஒரு சிவியோட ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஸ்கில் ஜாப் எடுக்கலாம் கனடாவில். அப்படி உங்கள்கிட்ட இப்போதைய போர்ட்ஃபோலியோ இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கும்னு சொன்னால் லைசனோட சேர்த்து ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் ஒன்று எடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஜாப் எடுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே மினிமம் வேஜுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அநேகமானதுக்கு லைசன்ஸ் தேவை, சிலதுக்கு அதோட லைசனோட சேர்த்து ரெஃபரன்ஸும் தேவை.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஜாயின் பண்ண கம்பெனியில் இது ஸ்பான்சர்ஷிப் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஸோ ஸ்பான்சர்ஷிப் ரிபோலேருந்து அப்ரூவ் ஆகினதுக்கு பிறகு நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண பிறகு அடுத்த வீடியோவில் என்ன மாதிரின்னு சொல்லி அதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். நான் இந்த சிவி கிரியேட் பண்ணினது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான், 100% ஃப்ரீ தான். அந்த பிளாட்ஃபார்மோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அந்த லிங்க் அனுப்புகிறேன். என் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேமில் இருக்குது, அப்படி பயோவில் இருக்குது. பை.